தினமும் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னடா கொடுக்குதுன்னு போட்டு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிறீங்களா? கவலை விடுங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ரசம் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமாக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரசம் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது தாராளமாக இதை நீங்கள் அவங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ரசம் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரசப்பொடி அரைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தோலோட 5 பல்லு பூண்டு, 1 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் முழு மல்லி, சிட்டிகை வெந்தயம் இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுமே பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்ப அதே குக்கரையே அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. பழுத்த 3 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதை இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நம்ம கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரசம் சாதம். நமக்கும் தாராளமாக இதை நம்ம லஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துருங்க. இதில் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இது இப்போ 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்துட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ரசப்பொடியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறேன் இல்லைங்களா, இந்த டம்ளரில் தான், பெரிய டம்ளர் இது. இதில் தான் நான் வந்து 1 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த புளி தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, புளி தண்ணி அது இல்லாமல் 5 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. விசில் போட்டுடுங்க. இது வந்து நல்லா ஒரு 7-8 விசில் வரணும். 7-8 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் சூடாறும் போது இன்னும் உங்களுக்கு கெட்டியாயிடும். இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். 1 நிமிஷம் நம்ம அடுப்பு ஆனில் இருக்கும் போதே நம்ம அடுப்புலையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சாதம்லாம் அப்படியே உடையிற மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விடலாம். இப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு தனியாக வச்சுடுங்க. தாளிப்பு கொடுக்கறதுக்கு சின்னதாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, 1 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பை நம்ம சாதம் அப்படியே தூக்கி திரும்ப அடுப்பு மேலே வச்சுட்டு தாளிப்பை சாதத்தோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் திரும்ப. இப்போ நான் அடுப்பு ஆன்லேயே தான் இருக்குது. இது வந்துட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கெட்டியாக செஞ்சீங்க அப்படின்னாக்கா சூடு ஆற இன்னும் கெட்டியாக கேக்கு மாதிரி ஆயிரும், சாப்பிடவே முடியாது. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், போதும். இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.